ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தோடு நாம் முடித்திருக்கிறோம். அதற்கு பின்பு சில காரியங்களை நாம் தியானம் பண்ண வேண்டும். ஆகவே எடுத்துக்கொள்ளுங்கள் 6:23. அதை வாசித்து நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனக்கு இந்த செய்தியை விட்டுட்டு நான் திரும்ப வேறு செய்திக்கு போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லாமல் இருக்குது. காரணம், அவர் நமக்கு செய்ததான நன்மைகள் சொல்லி முடியாதவைகள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாவம் செய்ய வைத்து பிசாசானவன் இப்போலேருந்து முடிக்கிற வரைக்கும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் பல காரியங்கள் நம்மோடு பேசட்டும். ஆமென். பாவம் செய்ய வச்சு அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து நரகத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய கிரயத்தை கொடுத்து வச்சிருக்கிறான் பிசாசு. விளங்கிருச்சோ? சத்துரு என்ன பண்ணியிருக்கிறான்? பாவம் செய்ய வச்சு அவனுக்கு ஒரு சம்பளம், அந்த சம்பளத்தை கொடுத்து நரகத்தை வாங்க வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஹோம் லோன், ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க கம்பெனி கொஞ்சம் சகாயம் பண்ணுறாங்க ஸ்டாஃபுக்கு, அப்ளை பண்ணுங்கன்னு. அப்போ அந்த ஹவுசிங் லோனுக்கான பணத்தை அவங்க கொஞ்சம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. சம்பளத்தில் நாங்கள் பிடிச்சிக்கிறோங்கிறாங்க. அது எப்படியோ மொத்தத்தில் கம்பெனி வந்து என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்க உதவி செய்யுது. இத்தனை வருஷத்துக்குள்ளால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு வந்த சம்பளத்தில் நீங்கள் தான் பேசணுமே. அப்போது சம்பளத்தை வந்து கொடுக்கறதுக்கு வேலை செய்ய வைக்கிறாங்க. நம்ம செஞ்ச வேலையில் நமக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அந்த சம்பளத்தில் நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கும் அவங்க உதவி செய்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் தான் இது. அவன் ஒன்றும் ஃப்ரீயாக தரல, கம்பெனி வந்து ஃப்ரீயாக தரல. நம்ம உழைச்சி கொஞ்சம் முன்பணம் போடுறான், நம்ம உழைச்சி என்ன செய்கிறோம், திருப்பி ரீபே பண்ணிக்கிறோம். அதுபோல் சத்ரு என்ன செய்துட்டான்னா, நம்மளை பாவம் செய்ய வச்சு ஒரு வேலை செய்ய வச்சு மரணங்கிற ஒரு சம்பளத்தை கொடுத்து அந்த சம்பளத்தை வச்சு நரகத்தை வாங்க வைக்கிறான். இது என்ன கொடுமையா இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்போது தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியுது. அதுதான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னது போல, சின்னர்ஸ் மெரிட் ஹெல். மெரிட் ஸ்காலர்ஷிப் மாதிரி சம்பாத்தியம் இருந்தால், நல்ல சம்பாத்தியம் இருந்தால் வீடு வாங்கலாம். கையில் 200 ரூபா வச்சுக்கிட்டு 1 ஏக்கர் நிலத்தை வாங்க போனான் ஒருத்தன். விலை பேசுகிறான், நல்லா பேசுகிறான். என்ன சார் இந்த ஏக்கர் எவ்வளோ சார்? அப்படியா எல்லாம் விலை எல்லாம் சரி சார், உங்கள் பட்ஜெட் என்ன உங்களை கேட்குறாங்க. எப்போ நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க? 250 ரூபா இருக்குது பாக்கெட்டில். 250 ரூபாயா? 4 ஏக்கர் நிலத்தை வாங்க போகிறான்னா எப்படி இருக்கும்? அது போல் அல்லேலூயா, நம்ம கையில் நிறையா இருந்தால் அதுக்கேற்ற காரியங்களை செய்யலாம். இவன் பாவத்தை செய்ய வச்சு நரகத்துக்குள்ளேயே ஒரு இடத்தை சம்பாதிக்க வைக்கிறான்னா இவன் எவ்வளவு சம்பளத்தை கொடுத்துருப்பான்? கொஞ்சம் யோசித்தா பக்குன்னு இருக்கும். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும். பாவம் செய்கிறவனுக்கு இன்க்ரிமெண்ட் ஒரு நாளும் கட் ஆகாது. பாவம் செய்கிறவனுக்கு பதவி உயர்வு ஒரு நாளும் கட் ஆகாது. இங்கே நம்ம பதவி உயர்வுக்காக நம்ம எவ்வளோ பானையை உடைக்க வேண்டியிருக்குது உலகத்தில்.
இன்க்ரிமெண்ட்டுக்காக, சம்பள உயர்வுக்காக எவ்வளோலாம் பிரயாசப்பட வேண்டியிருக்குது. பாவம் செய்கிறவனுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது கஷ்டமான காரியமே கிடையாது. என்ன சொல்ல வர்றீங்க? அது தானாக என்ன செய்யணும்? பாவம் கூடிட்டே, ஏன்னா அவன் அடிமையாச்சே. அப்போ அடிமையாக இருக்கிறதுனால அது அவன் இன்னும் மொத்திக்கிட்டே இருப்பான் நம்ம மேலே. அடிமைக்கு எங்கேயாவது பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்குதா? இல்லை எதையாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை எதை ஓடி போகிறதுக்கோ, தப்பிச்சு போகிறதுக்கோ எதுக்குமே சுதந்திரம் கிடையாது. அதனால் அவன் கீழே என்னென்னலாம் அவன் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி ஒரு சம்பளத்தை கொடுக்குறான். அந்த சம்பளத்துக்கு பேர் மரணம். அந்த மரணத்தை வச்சு அவன் என்னத்தை வாங்குறான்? நரகத்தில் ஒரு இடத்தை வாங்குகிறான். ஆண்டவர் பார்த்தார், அந்த இடம் நான் இல்லாத இடம், அது நல்லதல்ல, உனக்கு நல்லதல்ல. நான் ஒரு இடத்தை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். கரெக்டா? நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடம் கர்த்தர் நல்லவர், அது அருமையான இடமாயிருக்கான். அதை கொண்டு போய் உன்னை சேர்க்கிறதற்கு தகுதியுள்ளவன் நான் ஒருவன் தான். ஆகவே நீ ஒன்று செய், நீ என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஃபாலோ மீனார். என்னுடைய உபதேசங்களை பின்பற்றி வா. கடைசி மட்டும் சோர்ந்து போகாமல், பின்வாங்கி போகாமல் என்னை பின்பற்றி வா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னை பின்பற்று, ஃபாலோ மீனார். அப்படி ஃபாலோ மீ என்று சொன்ன சத்தத்தை கேட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே உண்டு. அவர்களை அவர் பத்திரப்படுத்தி காப்பாற்றுகிறார். நிறைய விஷயங்கள் வரட்டும் இன்னைக்கு. அல்லேலூயா. பத்திரப்படுத்தி அவர் சத்திரத்தில் வைத்து பத்திரப்படுத்தி பராமரிப்பதற்காக வைத்து அவர் மறுபடியுமாக இவர்கள் என்னை பின்பற்றினவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே உண்டோ, எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர்கள் சென்றார்கள். அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவர்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேகம், விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அல்ல, எண்ண முடியாத அளவுக்கு தேவனுடைய the vast expanse of the glorious land of God, அதிலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுறேன். நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். என்ன கௌரவம், என்ன மரியாதை. காரணம், என் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறபடியால். கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு ஆவலாய் காத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரமாய் வரும்படிக்கு சத்தியவேதம் கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஆவலாய் காத்திருங்கள். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் போய் கால் வைக்கிறதுக்கு ஆவலாய் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னவர் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இந்த பொல்லாத பிசாசுகள் கீழ்ப்படியாத ஜனத்தினுடைய மனதை குருடாக்கி, மனக்கண்களை குருடாக்கி பாவத்தை செய்ய வைத்து, பாவம் செய்கிறதற்கு அவனுக்கு ஒரு சம்பளத்தை வைத்திருக்கிறது பாருங்கள். அந்த சம்பளத்தை வைத்து அவன் நரகத்தில் ஒரு இடத்தை சம்பாதிக்கிறான். அவர் இல்லாத இடத்திலே, அவர் கோபமாகிய அக்கினி நிறைந்த இடத்துல ஒரு இடத்தை சம்பாதிக்கிறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ, அல்லேலூயா,
அது என்ன, அவர் ஒரு கிஃப்ட் தயார் பண்ணிட்டார். நான் போன வாரத்தில் சொன்னதான் சொல்லுகிறேன். ஒரு கிஃப்டை தயார் பண்ணி ரெடியாகி வைத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அந்த காட் ஹெட்ன்னு சொல்கிறோமே, இன்னர் ரூம், இன்னர் சேம்பர் ஆஃப் காட் ஹெட். யாரும் அதில் இருக்க முடியாது. அந்த சேம்பரில் திரியேக தேவன் ஒருவர் தான் இருப்பார். அந்த சேம்பரில் ஒரு நாள் ஒரு டிஸ்கஷன் வந்ததாம். நாம் இந்த மனுக்குலத்தை நம்முடைய சாயலில் சிருஷ்டித்தோமே, அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களை மீட்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்த பொழுது குமாரனாகிய தேவனிடத்தில் பிதா பேச, குமாரன் சொன்னாராம், இதற்கா இந்த யோசனை, நான் போகிறேன். அப்படி நீர் போக வேண்டுமானால் நான் ஒரு கிஃப்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு கொடுப்பதற்காக. இதற்காகவா இந்த யோசனை? என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் போகிறேன். சரி, நீங்கள் போய் என்ன செய்வீர்கள்? வேதாளத்தை வதைப்பேன், அவனுடைய வித்து உதைக்கிறேன், நரகத்தில் அவனை சிதைக்கிறேன், பிறகு அதற்கென புதைக்கிறேன். அதற்கென்ன? இதுக்கா நீங்க யோசனை பண்ணீங்க? நான் போகிறேன் என்று. அல்லேலூயா. இதற்கோ இந்த யோசனை சுவாமி, மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. வதைக்கிறேன், வேதாளத்தை உதைக்கிறேன், அவன் வித்தை சிதைக்கிறேன், நரகத்தை புதைக்கிறேன், அதற்கென்ன? இதற்கோ இந்த யோசனை சுவாமி, மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன். இப்போ பிதா கேட்டார்ன்னு நினைக்கிறேன், அவர்கள் உம்மை தூஷிப்பார்கள், சரியா? ஆகட்டும். அவர்கள் உம்மை தாடி மயிரை பிடித்து துப்புவார்கள், ஆகட்டும். தலையில் ஒரு துப்பட்டியை போட்டு ஒரு கோலால் அடித்து ஞான திருஷ்டியால் நீர் சொல்லும் யார் அடித்தது என்று சொல்லுவார்கள், ஆகட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சதை பிஞ்சு தொங்கத்தக்கதாக உளப்பட்ட நிலத்தை போல ரணமாக்கி விடுவார்கள், ஆகட்டும். ஒரு சொட்டு ரத்தமும் இனி மீதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி விழாவிலே குத்துவார்கள், ஆகட்டும். தெரு தெருவாய் எத்தனையோ மைல் தூரம் கனமான சிலுவையை மேல் வைத்து அதை சுமக்கச் சொல்லுவார்கள், ஆகட்டும். இந்த பிசாசுகள் நக்கலாக சிரித்து நையாண்டி மேளம் போல எல்லாம் செய்யும், ஆகட்டும். விபரீதங்களை சகிக்க நேரிடும், ஆகட்டும். பாவிகளால் அந்த செய்யப்படுகிற விபரீதங்களை நீர் தாங்குவீரோ? தாங்குவேன். எல்லாவற்றுக்கும் ஆகட்டும் 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 சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லியிருப்பார், நீர் உதவி செய்வீரா? நான் பலப்படுத்துவேன். அவர் உதித்த பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். ஆனால் இந்த துரோகிகளுக்கு நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். ஐயோ, அது கொடுமை அல்லவா? ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். ஒரு சொட்டு கசப்பு கூட அவர்கள் மேல் வைத்திராதபடிக்கு, பழிக்கு பழி வாங்காமல் அவர்களுக்கு நன்மையே செய்து சுற்றி திரிய வேண்டும், ஆகட்டும். கடைசியில் அவர்கள் பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும், ஆகட்டும். அந்த சுமக்கிறதான வேளையில் ஒரு இருள் உம்மை சூழ்ந்து கொள்ளும்.
என்னுடைய முகம் மறைக்கப்படும், என்னுடைய சத்தம் கேட்கப்படாது. ஆயத்தமா? ஆயத்தம். அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்து மனுபுத்திரர்கள் மனுமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்றல்லவா இருக்கிறது. அதை இழக்க நேரிடும், பரவாயில்லை, எல்லாத்தையும் சரி சரி என்று சொல்லி அவர் பரத்திலிருந்து நல்ல திராட்சை செடி இறங்கி வந்தாராம். இனி அப்படியானால் ஒன்று செய்ய வேண்டாம். குமாரன் கேட்கிறார், நீர் ஒரு கிஃப்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை கொண்டு எனக்கு கொடும், நான் கொண்டு போய் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை, நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நான் அதை கொடுப்பேன். ஆஹா, அது ஃப்ரீ அல்ல, அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அவர்கள் அதை வாங்க வேண்டாம். ஐயா, எப்படி ஐயா அவர்கள் வாங்குவார்கள்? நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பை அவர்கள் எப்படி வாங்கக்கூடும்? அவர்கள் பாவத்தை சுமப்பதற்காகத்தானே நான் போகிறேன். அவர்கள் வாங்க முடியாது. அவர்கள் வாங்க முடியாது என்று சொன்னால் நீர் அவர்களுக்கு வாங்கி கொடும், நீர் அவர்களுக்கு வாங்கி கொடும். வாங்கி தருகிறேன். என்ன செய்ய வேண்டும்? விலை கொடுத்து வாங்க வேண்டும். என்ன விலை? அந்த கொடிய பிசாசுகளுடைய கைகளில் சிக்குண்டு ஒரு மனுஷனாலும் விடுவிக்க கூடாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை விடுவிக்க அந்த பிசாசுகள் என்ன டிமாண்ட் பண்ணுகிறதோ அதை நீர் கொடுத்தால் ஒழிய இந்த கிஃப்ட் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், டீல் நடக்குது. நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. சபைக்கு வந்துட்டு போகிறோம் ஜாலியாக. ஒரு பெரிய டீல் நடந்தது. இன்றைக்கி அது உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ட்ராமா மாதிரி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் சங்கிலி போட்டு அவன் கட்டி வச்சிருக்கிறான். முடியுமானால் பாருன்னு சொல்கிறான். என்ன வேண்டும்? எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டாம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சிருஷ்டி. தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு எப்படி சொல்லுவாய்? அப்படியானால் ஒரு விலைக்கரையம் எனக்கு வேண்டாம், நீர் செலுத்த வேண்டாம். அது என்ன? உம்முடைய ரத்தம். நீர் அவ்வளவு ரத்தம் சிந்தினால் ஒழிய இவர்களை நான் விடமாட்டேன். அதற்கும் ரெடி. கடைசி நிமிஷம் வரைக்கும் தோற்று போவாரோ என்று பார்த்து கொண்டிருந்த சாத்தான், தோற்று போயிடுவாரோன்னு பார்த்து எவ்வளவு ட்ரை பண்ணினான். காரணம், இவர் ஒருவர் தான் இந்த ஆத்துமாக்களை விலை கொடுத்து வாங்க தகுதியுள்ளவர். இவரை விட்டாச்சுன்னா யாரும் தகுதி கிடையாது. என்னென்னலாம் சொல்லி பார்க்குறான். கல்லை அப்பமாக்குங்கிறான், தாளக்கிறான், மிரட்டிப்பான், என்னை பணிந்து கொள்ளுங்கிறான், ராஜ்யங்களை தருவேங்கிறான், ஏமாற்றி பார்க்குறான், மயக்கி பார்க்குறான், மிரட்டி பார்க்குறான், என்னென்னமோலாம் செய்கிறான். கடைசியில் சிலுவைக்கு கொண்டு போய் அரைஞ்ச பிறகு அங்கே இந்த பிசாசுகளுடைய கூட்டங்கள் எல்லாம் கிக்லிங் என்னதான் நடக்குதுன்னு கடைசியில் ஒரு இருள் அவரை மூடிற்று. பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் உட்கார்ந்து மனுமக்களோட மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று 8வது நீதிமொழியில் வாசிக்கிறது போல அந்த அனுபவம் இப்பொழுது இல்லை. நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நீர் எனக்கு என்னுடைய ஜபங்களை கேட்கிறீர், எனக்கு பிரியமாய் என்று சொல்லி எப்போதும் ஜபத்தை கேட்கிறீர் என்று சொல்லி ஜெபித்தாரே. இவருடைய ஜபத்தை ஒரு காலம் அவர் அல்ல தட்டவில்லையே. அப்படிப்பட்டவருடைய வாழ்விலே ஒரு திடீரென்று ஒரு இருள். என்ன இருள்? உலகத்து ஜனத்துடைய அத்தனை பாவங்களும் அவர் மேல் விழுந்ததுனாலே ஒரு இருள் வந்தது. அவருக்கு இந்த சிலுவை வேதனை கூட சகித்து விடுவார் போல இருக்கிறது. ஜனங்கள் சொன்ன அவமான அவதூறு வார்த்தைகளை கூட சகித்து விடுவார் போல தெரிகிறது. ஆனால் தம்முடைய பிதாவோடு இருக்கக்கூடிய கனெக்ஷன் அவர் கட்டானால் அவரால் வாழவே முடியாது. அதை போல ஒரு வலி வேதனை இருக்காது.
அது கட் ஆயிடுச்சு. அது கட் ஆயிடுச்சு. சிலர் சொல்கிறாங்கல்ல, நான் எது இருந்தாலும் நான் வாழ்ந்துருவேன், ஆனால் இது இல்லாமல் முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு கட். நடுவில் பாவம். கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். உங்களுடைய சத்தம் கேட்கலையே, உங்களுடைய முகத்தை நான் பார்க்க முடியல, இது ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது. இப்படி ஐயோ, நான் இதெல்லாம் சகித்துட்டேன், இது என்னால் சகிக்க முடியல. நீர் சகிப்பேன் என்று சொன்னதானே போனீர் கீழே. ஆம் கர்த்தாவே, அதையும் சகிக்கிறேன். கெத்செமனிலேயே சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னால் கஷ்டமா இருக்குதேப்பா. நீர் என்ன சொன்னீர்? அதையும் சகித்தார். சகித்து முடித்து என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி முடித்தார் பாருங்க. அது வரைக்கும் இந்த பொல்லாத பிசாசு காத்திருந்தான். அப்போ கூட ஃபெயில் ஆகி விடுவாரான்? இல்லை, அப்பவும் நின்று சாதிச்சு, அது என்னைக்கு ஜீவனை விட்டாரோ, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி விட்டாரோ, அப்பொழுது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த ஈவு அவர் கையில் வந்தது. அல்லேலூயா. அவனுடைய தலை உடைக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது, அவனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. திறவுகோல்கள் எல்லாம் கர்த்தருடைய கைகளிலே வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதிகாரம் மறுபடியுமாய், அல்லேலூயா, ராஜ்யங்கள் நம்முடைய தேவனும் அல்லேலூயா அவருடைய குமாரனுமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் ஆயின. ஜனங்கள் சங்கிலிகளால் அறுபட்டு, அல்லேலூயா, அந்த சங்கிலிகள் உடைந்து அவர்கள் தேவனுக்கு பக்கமாக திரும்பினார்கள். அதுக்கு என்ன அடையாளம்? வாட் இஸ் த ப்ரூஃப்? இதோ அல்லேலூயா, இதோ இந்த மக்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு ஆதாரம். அதுதான் ப்ரூஃப். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். யூத, நல்ல கைதட்டி, நம்முடைய யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். யூத சிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, மரணை துதித்திடவே, துதித்திடவே, மரணை துதித்திடவே. யூத, ஆமென், அல்லேலூயா, ஆமென். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. ஓ யூத, சந்தோஷமாய் வெற்றி ஜெயம் ஜெயகீதம் கொண்டாடுவோம். ஆமே, சத்தமாய் பாடி, உயிர் தெழுந்தார், எழுந்தார் என்றோடி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்றோடி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, என்றும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. Come on, hallelujah.
ஜெயித்த ஆண்டவர் லூக்கா 10:19 படி ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் மிதிக்க சத்துருவுடைய சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ளவும். என்ன நடந்தது? ஆதாமுக்கு தேவன் கொடுத்ததான அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான். எங்கே? ஏதேன் தோட்டத்தில். இப்போ அந்த அதிகாரத்தை பறித்து கொண்ட அந்த அதிகாரத்தை மறுபடியும் பறித்து யார் கையில் கொடுத்திருக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகள் கையில் கொடுத்து, இப்போ யார் அதிகாரத்தை மிதிக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார்? சத்துருடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னார். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்கு அவர் பட்ட பாடு, சம்பாதித்ததான தேவனுடைய ஈவு என்று விசுவாசிப்பதற்கு அந்த கிஃப்டோடு இன்றும் உலகத்தில் ஆண்டவர் காத்திருக்கிறார். யார்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுக்கலாம், வேணுமா 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 என்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் அதை பாடுபட்டு சம்பாதித்தார், நமக்கோ இலவசமாக கொடுத்தார். அப்பா பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சாப்பிடாம அதை பண்ணி லோனை வாங்கி கடனாகி அந்த வட்டியை கட்டி இந்த வட்டியை கட்டி ஒரு நிலத்தை வாங்குகிறார். தான் பிள்ளைகிட்ட கேட்கலையே, வட்டி கட்டுறான்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்கலையே, ஏதோ கஷ்டப்பட்டு இவங்க வாங்கிட்டு அவர் காலம் முடிந்த உடனே அது ஃப்ரீ கிஃப்டாகத்தானே வருகிறது. அதுபோல பரமதேவன் நமக்காக சம்பாதித்ததான். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நம் தேவனுடைய கிருபை வரமும். யாருடைய வரம்? நல்லா புரிஞ்சுக்கணும், பிதாவுடைய கிருபையின் வரம். அது என்ன, எப்படி அந்த வரம் என்று சொல்லுகிறது? ஈவுன்னு போட்டிருக்குது, கிஃப்ட்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். நான் இன்னும் அதுலேருந்து நான் போகலை, கொஞ்சம் நேரத்தில் வர 4 வசனங்கள் சொல்லி இன்றைக்கி முடிச்சிடலாம். ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குது, பரவாயில்லை. இப்போ தேவன் தம்முடைய கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்று போட்டிருக்கு. அவர் என்ன செய்தாராம்? கிரேஸ்ல பணக்காரர். சொல்லுங்களேன், எதுல பணக்காரர்? நம்முடைய தேவன் கிருபையில் அவ்வளவு அளவில்லாத கொட்டி கிடக்கிற அவருடைய உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளம். அந்த உள்ளத்தில் யாக்கும் இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். கொடுக்கணும்னு ஒரு மனசு வரணும்ல. பாவிகள் அவங்கள விட்டுருங்க, அவனை அழிஞ்சு போகட்டும் நரகத்துக்குன்னு தேவன் நினைச்சிருந்தார்னா நம்மள ஒருத்தர் கூட இன்னைக்கு பரலவும் போக முடியாது. அவர் அந்த இரக்க குணத்தில் பணக்காரர். வெடிச்சிரும் இருதயம் நம்ம இதை கொஞ்சம் யோசித்தா. இந்த துரோகிகளுக்காக வரங்களை அவர் சம்பாதித்தாரா? அந்த இரக்க குணத்திலேயாக்கும் இந்த ஜனத்தை மீட்டுக்கொள்ளும். ஆனால் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தணும். ஆகையினால இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய கிருபை வரம், சும்மா வரம் இல்லை. அப்ப அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவா இருக்கும்? அதனால் பெரிதான அந்த கிருபையின் ரிச்னஸ் ஆஃப் தி கிரேஸ் ஆஃப் காட். ஹி இஸ் வெரி ரிச்ங்க. நம்ம சொல்றோம்ல, உலகத்தில் பயங்கர பணக்காரங்க இவர் அப்படிங்கிறோம்ல, அதுபோல நம்முடைய தேவன் ரொம்ப ரிச் 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 காட். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ தேவனுடைய கிருபை வரமோ. எனக்கு அந்த வார்த்தையை விட எனக்கு பிடிக்கல, இன்னும் விடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். ஆனால் உங்கள் நிமித்தம் விட்டுறேன். ஸ்தோத்திரம். கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால். யாரால உண்டாச்சுங்க? சும்மா இப்படி கொடுக்கலங்க, சரி அது இது கொடுப்போமா அதை கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கொடுக்கல. கிறிஸ்து இயேசுவினால் தான் அந்த கிருபையுடைய வரம் மனுபுத்திரருக்கு கிடைத்தது. It reached the sinners, mankind, is because Jesus purchased it.
பொதுவாகவே ஃப்ரீயாக எதுவும் கொடுத்தா அதுக்கு மதிப்பு தெரியாதுங்க. என்ன சொல்ல வர்றீங்க? ஏடா நம்மளை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே அப்படித்தான், எல்லா மனுஷ வர்க்கமே அப்படித்தான். நீங்கள் ஏதாவது ஒரு விலையேறப்பெற்ற கிஃப்டாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. அது யூஸ் பண்ண தெரியாது, யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு ஏதாவது ஆச்சுன்னா டபக்குன்னு தூக்கி குப்பையில் போட்டுருவான். ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது ஒருவேளை எதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா திருப்பி, ஏன்னா விலையேற பெற்ற கிஃப்ட் அல்லவா. 10 பைசாவுக்கு வாங்கினாலே போதும். 10 பைசா கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படிமா அவன். நம்ம பையிலேருந்து 10 காசு போனாலே அப்படிமா. இதுதான் மனுஷனுக்குடைய ஒரு சுபாவம் தாங்க. இன்னைக்கு யாருங்க நமக்காக பர்ச்சேஸ் பண்ணி என்னத்தை கொடுத்தாருங்க? சபை பேசுங்க, பேசணும் சபை. இல்லை பஞ்சாயத்துக்கு தான் வருவோமே. யாருங்க சம்பாதிச்சது? யாருடைய கிஃப்ட்டுங்க? கொடுக்கணும்னு மனசு யாருக்குங்க வந்துச்சு? பிதாவாகிய. அதை சம்பாதிக்கிறதுக்கு அவர் பட்ட நொறுக்க சித்தமானார்னு போட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நொறுக்க புளிஞ்சிட்டார்னு அர்த்தம். நொறுக்க சித்தமானார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அடிபட்டார், வாதிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவ்வளத்தையும் பாவிகளால் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவ்வளவு விபரீதங்களை சகிச்சு அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற கிஃப்ட்டுங்க. நமக்கு அது ஃப்ரீயா தந்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே. ஏன் கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன இப்போ சொல்லணும். நீங்க கிருபையினால ஏன் கிரேஸ் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால், விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஏன் இந்த கிரேஸை டேக் பண்றாரு, கனெக்ட் பண்றாரு தெரியுமா? கேட்டுட்டீங்களே நீங்க, பதில் உங்களுக்கு தெரியும். அவர் ரிச்னஸ் இன் தி கிரேஸ், அந்த கிருபை பணக்காரர். அதனால உங்களுக்கு கிடைச்சது. நீங்க நம்புனா போதும்ட்டார். நீங்க நம்பி ஃபாலோ மீன்ட்டார். நான் சொல்லுகிறபடி நீங்க நடங்க கடைசி வரைக்கும். நேராக நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் பரலோகம் தான். பிதாவுடைய வீட்டில் கொண்டு போய் உங்களை சேர்த்துருவேன்ட்டார். என்ன கேரண்டி? நீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. என்ன ஒரு வழிகாட்டி! நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் தான் அந்த கிஃப்ட்டுக்காக உங்களுக்காக என்ன செய்தேன்? படாத பாடுபட்டு வாங்கி பிதா வீட்டிலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஆக்செப்ட் பண்ணுற அதனைக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இப்போ என்ன பண்ணணும்? என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை பின்பற்றி வான்ட்டார். ஃபாலோ மீன்ட்டார். ஜஸ்ட் சிம்பிளி ஃபாலோ மீ, பிலீவ் மீ டில் த வெரி எண்ட். முடிவு பரியந்த நிலைத்திரு, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரு. ஜஸ்ட் ஃபாலோ மீ. என்னை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அங்கே போய் சேர்ந்துடணும். சில நேரங்கள்லங்க சொல்லட்டலாம். அந்த உதாரணத்தை சொல்லிட்டா, எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது அந்த ப்ரோக்ராமுடைய அந்த ப்ரோக்ராமுக்கு வரக்கூடிய ஜனத்தொகை பயங்கர கூட்டம், நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லைனில் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குறதெல்லாம் நம்மளால் முடியாது. நம்ம வெளியில் உட்காந்துருவோம். எப்பா நம்ம முன்னால் இருக்க கூட்டத்தை பார்த்தா நமக்கு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப கேரண்டியாக இருப்போம். ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவோம். சார் நான் வந்து இங்கே நிற்கிறேன். எங்கே இருக்கீங்கம்மா? அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கேன். சார் அங்கே இருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஐயா உள்ளே இருக்கிற ஐயா அதிகாரி என்ன செய்வார்னா, ஒரு ஆளை அனுப்புவார். அந்த வர்ற ஒரு சிவப்பு சட்டையை போட்டு க்ரீன் கலர் பேண்ட்டை போட்டு ஒரு மாதிரி நிற்கிறான் ஒருத்தன். அந்த ஆளு தான் போ நேரம் வரும். சார் நீங்கள் தானா? நானே தான். அது முழிக்கிற மொழியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் நீங்கள் தான்ட்டு. சார் என்னை ஃபாலோ பண்ணுங்க பாரு, அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு எந்த கூட்டம் வந்தாலும் தனியாக ஒரு கேட்டில் அவன் பாட்டுக்கு போய்ட்டுறான். எல்லோரும் வாட்ச் முத கொண்டு எஸ்ஆர்மா குஸ்ஆர்மா. நமக்கு சொல்லிட்டு அடிக்க மாட்டான். அடிக்கிறது யாருக்கு? பின்னால் நம்மளை ஒரு பய கேட்பான். அப்படியே ஒன்று சார் நீங்கள் பேசாமல் வாங்க, நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபாலோ மீ.
பின்பற்றி வா. கொண்டு போய் நீட்டாக ஒரு அழகான ஒரு சீட்டில் உட்கார வச்சு பிரதானமாக ட்ரீட்மெண்ட்டு வேற. இப்படி நமக்கு இருந்தால் எப்படி நல்லா இருக்கும். ஆனால் இன்று நம்முடைய ஜனத்துக்கு தேவன் கொடுத்த மீட்பு, அவர் பட்ட பாடு, அல்லேலூயா, அந்த பாடை பாருங்க. ஏசையா அவ்வளவு பாடுபட்டு இலவசமாய் கொடுத்த மீட்பு, விலையேற பெற்ற மீட்பு வேண்டாம் என்று சொல்லுகிறார். வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வது? இன்னைக்கு அந்த மீட்பை பெற்றவர்கள் மீட்புடைய மதிப்பு தெரியவில்லை ஐயா. சாக்கு போக்கு சொல்றான். மாடு வாங்கினேன்ட்டு போறான் ஒருத்தன், கல்யாணம் கட்டினேன்னு ஒருத்தன் போறான், ஒருத்தன் நிலத்தை வாங்க போனேன்னு போறான். ஏகப்பட்ட சாக்கு போக்கு. இன்னைக்கும் அந்த சாக்கு போக்கு தானே சொல்றோம். ஏண்டா வரலன்னா எங்க வீட்டு ஃபங்க்ஷன். இன்னொருத்தனை கிட்ட ஏண்டா வரலன்னா, சார் இன்னைக்கு டூர் போனோம் சார். டூர் போகிறதுக்கு உனக்கு சண்டையாடா? உனக்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சண்டையா? சண்டே தான் கிடச்சதா? என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணம் நடத்துறதுக்கு சண்டே தான் கிடச்சதா? இன்னொருத்தனை கேட்டால், சார் எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப முக்கியம் சார். அவர் பார்த்துக்கிட்டே தானே இருக்காரு. ஏற்கனவே கிரேஸில் பணக்காரன்னு சொன்னேன், அதனால பிழைச்சோம். இல்லாட்டி அவர் எந்திரிக்கிற நாள் அன்னைக்கு சட்னி, அது மாத்திரம் உறுதி. சபைக்கு நான் இந்த அறைகூவலும் விடுகிறேன். இதையும் நான் சொல்லித்தான் ஆகணும், மறந்து போகாதீங்க. இது ஏனாதவனு வாழ்ந்தோன்னா அவர் எந்திரிச்ச நாளில் நம்ம சட்னி. Everything heaven gives is very, very costly. The world can never purchase that. Never even imagine purchasing that. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை சிந்தித்து நாம் தேவனுடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு அவரை ஆராதித்து வாழ்நாளெல்லாம் அவர் சமூகத்தை விட்டு நீங்கவே கூடாது. Glory to God. இலவசமாய் ஒருவர் கிஃப்டை வாங்கி கொடுத்து, பாடுபட்டு வாங்கி கொடுத்து, இந்தா புடின்னா அது வேண்டாங்கிறான். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சுதா ரட்சிப்பின் மகத்துவம்னா என்னன்னு புரிஞ்சுதா? இதை விட இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசட்டும். சாவே வந்தாலும், மரணமே வந்தாலும் அவரை நான் விட மாட்டேன். என் நேசர் எனக்கு செய்ததை நான் எப்படி மறப்பேன்? அவர் இங்கே தான் இருக்கிறார், வேற இங்கே இல்லை. சொந்த பந்தங்களுக்கு போய் சொல்லுங்கள். கெட்ட பேர் வாங்கத்தான் செய்வோம், நோ கேரண்டி. பாவிகளால் விபரீதத்தை சகித்த அவர்னு போட்டிருக்கு. நமக்கும் சில நேரங்கள் அந்த விபரீதங்கள் வரத்தான் செய்யும். அதற்கு என்ன ரெஃபரன்சஸ் என்று பார்த்தால் ஒரு சில வசனங்கள் இன்றைக்கு உண்டு. ஏகப்பட்ட சொல்ல முடியாது, 4-5 வசனத்தோடு முடிப்பேன். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷமாய் வாசித்து ஆசீர்வதிக்கப்படலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் சொன்னேனே, ரிச்னஸ் we have. சரி, இங்கிலீஷ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இவருடைய ரத்தம். I want somebody to thank God. Hallelujah. The word is very clear. என்னது? நீங்களே சொல்ல, நீங்களே இப்போ பிரசங்கம் பண்ணிடலாம். சூப்பரா, கரெக்டா சொல்றீங்க. அவருடைய ரிச்னஸ் ஆஃப் கிரேஸுங்க. அதனால நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், பணக்காரன் என்ன செஞ்சிருக்கலாம், பணக்காரங்க அப்படி வீசலாமே. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு விலைக்கரையம் வேண்டாம். இவங்க தான் செய்யணும். யார்? மனுக்குலம் தான் செய்யணும். முடியாது சாமி, முடியாது சாமி. அவர்கிட்ட அவங்க பிச்சைக்காரன்ட்ட போய் நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்றான்னா எப்படி முடியும்? அவன் தான் சொல்லுவான், என்னால் முடியல சாமி, எனக்கு ஹெல்த் இல்லை, கைகாலெலாம் போச்சு, உங்களால் முடிஞ்சால் ஏதாவது எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் மாமன். பிச்சைக்காரன்ட்ட போய் சண்டை போடலாமா? அப்படிப்பட்ட புண்ணியவான்களும் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க.
இவன்கிட்ட இருக்கக்கூடிய 1 ரூபாயை போட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய 2 எட்டனாவை எடுத்துட்டு வந்துடுவான். 1 ரூபாய் போட்டு 80 காசு எடுத்துட்டு வந்துடுவான். சரி போட்டோம், அதெல்லாம் விடுங்க. என்னால முடியாது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை, இவருடைய ரத்தத்தினால என்ன நமக்கு கிடைச்சதுன்னா, பாவ மன்னிப்பாய மீட்பு கிறிஸ்துவுக்குள், இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு ஃப்ரீ, நமக்கு ஃப்ரீ. அதான் சொல்றேன்ல, ஏதாவது ஃப்ரீயா கிடைச்சா அதனுடைய அருமை தெரியாதுன்ட்டு. அப்படி சொல்லுங்க. நம்மளை சம்பாதிக்க சொல்லுங்க, ஓடி போயிடுவோம், என்னால் முடியாதப்பா அப்படின்ட்டு. அது தெரிஞ்ச ஆண்டவர் தான் இப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ரைட்டுங்களா? அப்போது இதனால தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறது இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு 4 வசனங்கள் தான் இன்றைக்கி சொல்கிறேன். ஹீ பர்ச்சேஸ்டுங்கிறதுக்கு ஒரு சரியான ஸ்ட்ரெயிட் ஆன்சர். அடுத்து ஒரு வசனத்துக்கு போகலாம், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். 74வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல 1 வாசித்துட்டு அதுக்கப்புறம் 2வது வசனத்தை அப்புறம் வாசிக்கலாம். டர்ன்னு போயிடாதீங்க. முதல்ல 74:1 என்ன சொல்லுது பார்க்கலாமா? தேவனே ஏன் தள்ளி விடுகிறீர்? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம். நான் உங்களை இந்த மாதிரி படிக்க விட மாட்டேன், ஏன்னா அப்பப்போ நிறுத்தினா தரேன். என்ன வார்த்தை அது? ஏங்க இதெல்லாம் யாருங்க யூஸ் பண்ணுறது? எந்த காலத்தில் யூஸ் பண்ணுறான்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் இது யூஸ் பண்ணல. சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய நாட்கள் எது? புதிய ஏற்பாட்டு நாட்கள். ஆடு மேய்ச்சல், மந்த, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறா? இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியும். மந்தையில் சேராடுகளை அப்படிங்கிறோம். இந்த மந்தை, ஆடு இதெல்லாம் எப்போ யாருக்கு தெரியும்? புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கவங்களுக்கு தானே தெரியும். பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்தம் அவனுக்கு எப்படி தெரியுது? அப்போ ரைட், சரி. உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைக்கிறது? அடுத்து, நீர் பூர்வ காலத்தில் இல்ல நான் போலையே தாண்டி சம்பாதித்த, என்னத்தை சம்பாதித்தா? சம்பாதித்த உமது சபை. ஏங்க இந்த வார்த்தையும் எங்கெங்க யாருங்க யூஸ் பண்றா? இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துறா? இப்போதான் பயன்படுத்துறோம். ஆனா ஒன்னா வாயை திறந்தா சபைங்கிறோம், திருச்சபைங்கிறோம், அந்த சபைங்கிறோம், இந்த சபைன்னு ஒரு பேரை போடுறோம். ஆனா வேதத்துல எப்போ எழுதப்பட்டது இது? ஏ அப்பா, அதுவும் வேற, சம்பாதித்த சபை. அப்ப யாரோ ஒருத்தர் இந்த சபை என்ன செஞ்சிருக்காங்க? வாவ், அல்லேலூயா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வசனத்தை இழுத்தாதான் நமக்கு தெரியும். அப்போ யார் சம்பாதிச்சா? நீர் பூர்வ காலத்தில் அந்த நீருங்கிறது யாரு? வருதா எல்லாமே? அப்போ எப்போ சம்பாதித்தீர்? இப்போ இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. ஆஹா, அவர் அப்பமே சம்பாதிச்சார். அந்த சம்பாதித்ததை நிறைவேற்றி காட்டினார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ எவ்வளவு ப்ராஃபட்டிக்கா வருது பார்த்தீங்களா, தீர்க்க தரிசனமா அது. அப்போ இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட. ஏங்க அந்த மீட்புங்கிறது யாருங்க பயன்படுத்துறா? என்னங்க நீங்க சொல்ல வேண்டாமாங்க, அது யாருங்க பயன்படுத்துறாங்க? பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு மீட்பு எல்லாம் ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு திருச்சபையில் நேத்து வந்து ஆளா கூட இருக்கட்டும், டபக்குன்னு இந்த வார்த்தை அறிமுகமாகும். நேத்து ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்ந்தவனுக்கு இந்த வார்த்தை ஃபெமிலியரா இருக்குதா இல்லையா சொல்லுங்க? தேவன் என்னை மீட்டார் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. என்னங்க இந்த வார்த்தை யாருக்குங்க தெரியும்? நமக்கு தான் தெரியுது. ஆனா என்னைக்கு எழுதப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? உமது ஜனம். அப்போ நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தள்ளும். அப்படியே ஒரு 2-3 இடத்துக்கு நான் வர சொல்லுகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14, 15. ஃபென்டாஸ்டிக் லெசன்ஸ் God is teaching us.
ஆமென். அது என்னதான் எழுதியிருக்குதுன்னு பார்த்துருவோமா? மரத்தில் தூக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி போறீங்களான்னு கேட்டாங்கல்ல. போறீங்களா? போறேன். சாபமாகணும். சம்மதமா? சம்மதம். ஆனாரா? பாவமாகணும். சம்மதமா? பாவத்தை சுமக்கணும். சம்மதமா? இருட்டாயிரும், பிதாவின் வார்த்தை கேட்காது. சம்மதமா? எல்லாம் பாருங்க. அப்போ எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி. அந்த மீட்புங்கிற வார்த்தை எங்க படிச்சுக்கிட்டோம்? நிறைய பேருக்கு சொல்ல தெரியலையே. 74 மீட்பு வருது இல்லையா? அப்ப மீட்டு கொண்டார்னாக்க நீர் மீட்டு கொண்ட உமது சபை. கொஞ்சம் போருங்க, அப்படி இருக்க அடுத்த வசனத்துக்கு போகலாம். அடுத்தது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால்னா என்னது? யாரோ சொன்னாங்களே, விசுவாசத்தினால்னா என்னது? ஃப்ரீ. நம்புன்ட்டார். நம்புனா போதும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவரே நித்திய ஜீவனுக்கு காரணம், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார், அவரே என் மீட்பர், என் பாவத்தை சுமந்தவர், பரலோகத்தை திறந்தவர். நம்பிட்டு ஃபாலோ மீன்ட்டார்ல. மீட்டு கொண்டார், மீட்கும்படியாக, விசுவாசத்தினாலே பெரும்படியாக, காசு கொடுத்து பெரும்படியாக அல்ல, நம்முடைய ரத்தம் சிந்தி பெரும்படியாக அல்ல, நிலத்தை வித்து பெரும்படியாக அல்ல, விசுவாசத்தினாலே. ஃப்ரீ கிஃப்ட். நம்பிரு, ஃப்ரீ கிஃப்ட் பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்துட்டு, சகோதரரே மனுஷர் முறைப்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறது இல்லை. இது தேவனே செய்தது ஒரு காரியம். அது தள்ளுவான், ஆனால் அது என்ன ஆபத்து அவனுக்கு? அடுத்து ஒரு வசனத்துக்கு நேர போகலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையிற பெற்ற. எங்கேயுமே அப்படி கமா போடலைங்க சாமி. கமா எங்க இல்லை. இப்போ கமா இருந்தால் கமா இருக்கிற மாதிரி வாசிக்கணும். கமாவே இல்லைன்னா எப்படி வாசிக்கணும்? கமா இல்லாத மாதிரி வாசிங்க. இப்போ நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு பிறகு வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்றார். வந்துச்சா மூச்சு திருப்பி? அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க இப்போ என்ன இப்படி பேச வைக்குது. என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, குற்றம் வார்த்தைகளை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் நேரேட்டிவ் பாருங்க, எவ்வளவு மேக்னிஃபை பண்ணி காட்டுது வேதம். முதல்ல குற்றம் இல்லாத, அதுக்கப்புறம் மாசு இல்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து, அதுக்கப்புறம் விட்டாரா விலையேற பெற்ற ரத்தத்தினால், தண்ணீர்னால் அல்ல, ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் இப்படி பேசுறது நியாயமா இல்லையான்ட்டு? வேதம் அப்படி சொல்லுது. The Bible, the word of God magnifies his purity. அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது வேதம். எங்க இந்த இவ்வளவு வார்த்தைகளை சொல்லணுமாங்க? ஒரே ஒரு வார்த்தை, சுத்தமான ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். சுத்தமான தண்ணீரில் செய்யப்பட்ட, சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட இனிப்புன்னு போடுறான் நம்ம ஊரில் போர்டு. சுத்தமான தண்ணீரில் தயார் பண்ணப்பட்ட மோர் அப்படிங்கிறான். ஆனால் அங்கே போடுற ஐஸு என்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஹோட்டலில் எல்லாம் கேன் வாட்டரில் பிஸ்லரி அப்படின்னு ஒரு போர்டு போடுறாங்க. அப்போ நம்பி என்ன செய்யலாம்? நம்பி அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போய் நாளைக்கு டைரியா வந்து. அது போல ஒரு சுத்தமான ரத்தம்னு சொல்லிட்டு போயிடணும், சுத்தமானதுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. இதுக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷனா? குற்றமில்லாத மாசற்ற சும்மா இயேசு 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 இல்லை, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம்
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்னா அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினுடைய விலைக்கிரயத்தின் மதிப்பு எவ்வளவுன்னு பாரு. தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர், பல வாரங்களாக இதை பேசிட்டு இருக்காங்க என்று பாருங்கள், அறிந்திருக்கிறீர்களே. அடுத்து இன்னொரு வசனத்துக்கு நேராக போகலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து, அந்த மந்தை. இப்போ நீங்கள் இந்த வசனத்தையும் 74:1-2 நீங்கள் அப்படி சைட் பை சைடாக நீங்கள் பேரலாக நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் அதை எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. 74:1-2 ஒரு பக்கம், அப்புறம் அப்போஸ்தலர் 20-28 மறுபக்கத்தில் வச்சு நம்ம பேரலில் பார்க்கும்போது அங்கே என்னன்னா, அங்கேயும் சம்பாதித்தன்னு ஒரு வார்த்தை வருது, இங்கேயும் என்ன வருது? அப்போ நிறைவேறுதல் வந்துருச்சா? அங்கே தீர்க்க தரிசனம், இங்கே நிறைவேறுதல். உமது சபை, இங்கே தமது சபை வந்துருச்சா? என்ன பாராட்ட தெரியலையே. அங்கே என்ன போட்டிருக்குது? உமது சபை, இங்கே தமது சபை. அப்புறம் உமது சுதந்திரம். அப்புறம் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அந்த மந்தை தான் அவருடைய சுதந்திரம், கண்காணிகள் சுதந்திரம் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் அப்படியே பேரலாக நிறைவேறிக்கிறத பாராட்ட பழகணும். ஆண்டவரே, அங்கே அப்படி தான் போட்டிருக்கு, சம்பாதித்த, பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. இப்போ இங்கே சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட தமது சபை, அங்கேயும் மந்தை இங்கேயும் மந்தைன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சம்பாதித்தது க்ளீனாக வெளிப்பட்டுருச்சுங்களா? கர்த்தர் நல்லவருங்க. அல்லேலூயா. இப்போ மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்தை, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். உங்களுக்கு ஏதாவது கிளிக் ஆகுதான்னு மாத்திரம் நான் கேட்குறேன். கிளிக் ஆகாட்டினா தப்பு இல்லை, கொஞ்சம் கிளிக் ஆகுறது கஷ்டம், ஆனாலும் சும்மா கேட்டு பார்க்குறேன். அப்போன்னா நான் கேட்டது வரலைன்னு அர்த்தம், நான் எதிர்பார்த்தது வரலைன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் திருப்பி அதைத்தானே சொல்ல முடியும். இந்த ஆள் என்னத்தை தான் எதிர்பார்க்குறான், புரிய மாட்டேன். ஊழியம், சரி ட்ரை பண்ணுறீங்க சிலர். மனுஷகுமாரன், அப்புறம் ஊழியம், அப்புறம் அநேகர், அப்புறம் மீட்கும் பொருள், அப்புறம் ஜீவன், அப்புறம் கொடுக்க வந்தார் என்றார். அப்படியே மத்தேயு 20-28. இதுக்கு மேலே என்னையா சொல்ல? நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா? அவருடைய ரத்தம். ஒரு மனுஷனுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது, ஜீவன் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் ரத்தத்தை கொடுத்தார். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நான் சொன்னேன் உங்களுக்கு திங்க் பண்ணுறது கஷ்டம்னு தான் சொல்லிட்டு தான், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம்ன்ட்டு. அவர் ஜீவனை கொடுத்தார்னு போட்டிருக்கா. அப்போ ஒரு மனுஷனுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்குது. அதனால தான் நீ ரத்தத்தை புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னார், லைஃப் ஃபார் லைஃப். அப்போ அவர் ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னால் அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. எந்த ரத்தத்தில் இருக்கிறது? விலையேற பெற்ற, மாசற்ற, குற்றமற்ற, அப்படி இப்படி இப்படி அப்பா அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன். அது ஒரு சுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை கண்டு நடுங்குவானே பாருங்க பிசாசு. வீட்டில் எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிச்ச உடனே இதை சொல்லுங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் எனக்கு ஜெயம்னு சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. எவ்ரிடே அதை நான் செய்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவன்
பிச்சுக்கிட்டு ஓடுறத பார்க்கணும். டேய் அம்மா, ஐயையோ, இதை போய் வாயில சொல்லிவிட்டானே, அதைத்தான்டா நான் சொல்லுவேன். மானங்கிட்டவனே, அதைத்தான் சொல்லுவேன். என் ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு பெருமை, அதனால நான் மீட்கப்பட்டேன். ஒரு சாக்கடைக்குள்ள உழன்று திரிந்த என்னை தேவன் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மீட்டார். இது ஹோலி வாட்டர் கிடையாது, ஹோலி பிளட் ஆஃப் காட், காட்ஸ் ஹோலி பிளட். இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது என்ன போட்டிருக்குதுனாக்க, அநேகரை மீட்கும் பொருள். கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசித்துறோமா? Even as the Son of Man came not to be ministered unto, but to minister and to give his life a ransom for many. நான் பிடிச்சிக்கிட்டேன் அந்த வார்த்தையை, ransom. நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தான் நமக்கு நிறைய லைட்டுகள் வெளிச்சம் கிடைக்கும். What is the meaning of ransom? The ransom has an explanation in the dictionary. என்னன்னு கேட்டால், அது நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. The ransom அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, the release of property or a person in return of payment of a demanded price. That is, to deliver a person from sin and its consequences at the expense of the demand of the sin. At the expense of the owner, demand of the owner of the sin. That is the meaning of ransom. நான் மறுபடியும் சொல்றேன். The release of a property. The release of a property or a person. Release of a property or a person. மனுஷனா இருக்கலாம். In return for payment of, for payment, in return for payment of a demanded price. Payment of a demanded price. That is called ransom. ஒருத்தன் பிடிச்சி வச்சிருக்கிறான், ப்ராப்பர்ட்டியோ நிலமோ மனுஷனோ பிடிச்சி வச்சிருக்கிறான், விட முடியாது, லாக்டு. அதை நீங்கள் வாங்கணும்னா அவன் என்ன டிமாண்ட் பண்ணுறானோ அதை கொடுத்தால் ஒழிய இவன் என்ன பண்ண மாட்டான், ரிலீஸ் பண்ண மாட்டான். வேதம் சொல்லுகிறது, பட் டு மினிஸ்டர் அண்ட் டு கிவ் ஹிஸ் லைஃப் a ransom for many. அப்போ his life என்று வரும் பொழுது his blood, அவருடைய ஜீவன் வரும் பொழுது his blood was given as a ransom. You give your blood, I will give people. God was ready. You want my life? அப்போ சொல்கிறான்ல, டே நான் உயிரை கொடுத்து உன்னை படிக்க வச்சேன்டா அப்படிங்கிறான். இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களான்னு தெரியல. அவன் சொல்கிறான்ல, உயிரை கொடுத்து நான் உனக்கு படிக்க வச்சேன் தெரியுமா அப்படிங்கிறான். என்னத்தை உயிரை கொடுத்த? பிளட்டை கொடுத்தியா? ஒரு 1/4 லிட்டர் பிளட்டு ஒரு நாளும் கொடுத்துருக்க மாட்டேன் யாருக்காவது. ஆனால் அது சொல்கிற ஃப்ரேஸ், அது அந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்படி சொல்கிறான். அவ்வளோ பாடுபட்டிருப்பார். உயிரை கொடுத்து நான் உன்னை படிப்பு சொல்லி கொடுத்தேன், உயிரை கொடுத்து நான் இதை செஞ்சேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக உயிரை கொடுத்து சம்பாதிச்சது யாரு? அதான் நடந்திருக்கு. அவன் ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்வார்ல, என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் உன்னை சம்பாதித்தேன். சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொல்லலைங்க, ஊழியம் செய்யும்படிக்கு, ஊழியம் கொள்ளும்படிக்கு அல்ல, ஊழியம் செய்யும்படிக்கு. ransom, his life a ransom for the redemption of many. அவருடைய அன்பை பார்த்தீங்களா? உணர்ந்தீங்களா அவருடைய அன்பு? ஆகையினால நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலான்ட்டு எதுவும் இருக்குதுங்களா? ஒரு வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17, 18, 19, 20ங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன்
எதுக்குங்க ஒரே ஆவியாக இருக்கிறானுங்கிறதுக்கு உங்களுக்கு 20வது வசனத்தில் தான் பதில் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் வருவோம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இந்த முக்கியம். உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களுடையவர்கள் அல்ல. அவருடைய ஆலயத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இருக்கிறார். அவர் தங்குகிறதற்கு ஒரு வீடை வாங்கி இருக்கிறார். சென்னையில் ஒருத்தருக்கு வீடு இருக்கும். கொஞ்சம் காசு பணம் கூட இருந்தால் ஊட்டியில் ஒரு வீடு வாங்கி வச்சுருப்பார். வாங்கலாம்ல. எதுக்கு வாங்கலான்னா அவர் அப்பப்போ போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலியாக போவாங்க. சும்மா கண்ட ஹோட்டலில் இருக்காமல் நம்மளுக்கே ஒரு காசை வச்சுட்டு ஒரு பராமரிக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட சொல்லிவிட்டு அதை பராமரிச்சுட்டு போகும்போதெல்லாம் அங்கே போய் தங்கிக்கலாம். நமக்குன்னு ஒரு வீடு. அதுபோல் அந்த பங்களாவை அங்கே அந்த பங்களாவில் தங்கணுன்னா நீங்கள் அந்த பங்களாவில் வாங்கிட்டா எப்படி இருக்கும்? தாராளம் என்றைக்கு வேணாலும் தங்கலாம். அப்போ அந்த பங்களா இன்னொருத்தனுக்கு சொந்தம் கிடையாதுல்ல? என்ன பதில்? இன்னொருத்தனுக்கு சொந்தம் கிடையாதுல்ல? நமக்கு தான் சொந்தம். நம்ம சொந்த வீட்டில் நம்ம என்றைக்கும் போகலாம், எப்பவும் தங்கலாம், ஹாப்பியாக எவ்வளோ நாள் வேணால் தங்கலாம். அது போல் ஒன்றுக்கு உருப்படாமல் சாக்கடையில் கடந்த நம்மளை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி நம்மளை அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் நமக்குள்ளே தங்குறாருன்னா கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசித்து நீங்கள் பதில் சொல்லி தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ you are purchased, you are bought with the price. What is the price? என்ன கிரயம், என்ன விலை கிரயத்தை கொடுத்து அவர் நம்மளை அவருடைய விலையேற பெற்ற மாசு இல்லாத தூய்மை. அப்பா 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 அந்த பெரிய லிஸ்ட்டு, ஆட்டுக்குட்டி ஆனது இயேசு கிறிஸ்துவானுடைய ரத்தத்தினால் அப்படின்னு மூச்சு விடாமல் போகுதில்ல. அவ்வளவு பெரிய காஸ்ட்லி ப்ரைஸ் வச்சு நம்மளை வாங்கியிருக்கிறாருன்னா கொஞ்சம் தேவ அன்பை புரிஞ்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு. அவர் வாங்கினது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா ஒரு மோசமான ஒரு பொருளை வாங்கவே மாட்டோம். நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலுமே என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொருளை வாங்கிட்டு வருவீங்களா? ஐயா, ஒரு 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 30 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச வாஷிங் மிஷினை ஓட்ட உடசல் எங்கிட்ட ரோடோரமாக கிடக்கும், அதை போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க என்ன? இல்லை அதுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? ஒரு நல்ல ஒரு பொருளே கொஞ்சம் இதானாலும் கூட ரிப்பேர் பண்ணுற வேண்டாம் சொல்லி, சார் இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்று புதுசாக இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா புதுசாக வாங்கிடலான்னு சொல்கிறான். அப்போ தூக்கி எறிப்போ புதுசாகவே போடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மள்ட்ட என்னங்க புதுசு இருக்குது? நம்மள்ட்ட என்னங்க திருப்பி உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம என்னங்க இருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மளை கொண்டு போய் அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கி சும்மா பெயிண்ட் அடிக்கிறதுக்கால கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டார். ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தான்னா புது சிருஷ்டின்ட்டாரு, புது மெஷின் மாதிரி வச்சிருக்கிறாரு. நம்மளை இருக்கிறோமா? என்னையை பார்த்தா சொல்கிறாரு அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. என்னையை பார்த்து உங்களை பார்த்தாயா, என்னையை பார்த்தாயா சொல்கிறாரு. அவர் கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தான்னா அவரால் செய்யக்கூடும். அதைத்தான் செஞ்சு காட்டுறார். பழைய வாசனை எல்லாம் போகும்படிக்கு தேவாவியானவர் சபையில் நம்மளை கொண்டு வந்து அல்லேலூயா நம்மை திருத்திட்டு இருக்கிறார். திருந்தாத கேஸெல்லாம் சபைக்கு ஒழுங்காக வந்துருச்சுன்னா போதும், அழகாக அவரை மாதிரியே மாறிடலாம். ஆமேன் ஆமேன். சபைக்கு வர 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 தான் நம்ம மறுரூபமாகும். சபைங்கிறது அப்படிப்பட்ட இடம். வரும்போது ஒன்றுமே தெரியாமல் அயோமயமாக வருவாங்க நிறைய பேர். யாராவது அப்படி வந்தவங்க இங்கே இருக்கீங்கன்னா சாட்சியாக நீங்கள் கை தூக்கலாம். சபைக்கு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. ஸ்தோத்திரம்.
ஒரு பாப்பா சொன்னிச்சு, ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு செட்டே ஆகலை இந்த சபை அப்படின்னுச்சு. இங்கே தான் இருக்குது அந்த பாப்பா. இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, என்னமோ மாறிச்சு, செட்டே ஆகலைன்னு. நாங்கள் என் புருஷன் இங்கே வருவார், அவர்கிட்ட அப்புறம் புருஷன் வர்றாருனால மரியாதைன்னு சொன்ன, இன்ஜின் போகுதுன்னா பெட்டி போகணுமில்ல விளையாட்டு. அப்படி நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று அயோமயமாக இருந்தது, ஒன்றும் செட்டே ஆகலைன்னு. ஆனால் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அம்மா இன்ஜினாக மாறிடுச்சு. அவங்க சொன்ன சாட்சி. நான் அதே மாதிரி ஒரு தம்பி இங்கே உட்காந்துருக்கிறாரு, எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த சபைக்கு வர்றவர் ரொம்ப நாள் வர்ற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பிடிப்பே இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் பிடிப்பு இல்லாமல் வந்து, இந்த சபை மாத்திரம் இல்லை, நல்ல சத்திய சபைக்கு போகிற எல்லாருமே ஆரம்ப அனுபவம் அப்படி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். எபேசியர்னு சொன்னால் யாத்திராம பக்கத்தில் தடவிட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம் என்ன பண்ண தெரியல, அவ்வளோதான். படிப்படியாக வர 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 தேவன் அவங்களோடு இடைப்பட இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்களே இல்லை. அவங்களெல்லாம் கொடுத்து சாட்சி சொல்ல சொன்னால் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அப்படி வந்தேன், ஆனால் ஆண்டவர் அவர் தான் செய்கிறது. பிரைஸ் டவருங்கிற போர்டு ஒன்றும் செய்யாது, எந்த போர்டும் ஒன்றும் செய்யாது. கிறிஸ்து, கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பீப்புள். ஹல்லேலூயா. இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வசனம் நம்மை மறுரூபமாக்கி நம்மை வளர்த்து கொண்டு போகிறது. அதனால தான் சபை கூடி வருதில் விடவே கூடாது. நம்ம ஒரு டிகிரியிலேருந்து அடுத்த டிகிரிக்கு மறுரூபம் ஆகிட்டு எவ்வளவோ நன்மைகள் நம்மை கொண்டு வந்து போஷித்து காப்பாற்றுகிறார், நீர் பாய்ச்சுகிறார், தோட்டத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறார், விசாரிக்கிறார். சபையில் தேவன் கட்டே ஆகக்கூடாது. நிறைய பேருக்கு அது புரியல. அதனால தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு வேதம் ஏன் சொல்லுது? சும்மாவா சொல்லுது? அவரை போல மறுரூபமாக்கக்கூடிய ஒரு இடம் அவர் இருக்கிற இடம். சினிமா கொட்டையில் இருக்க மாட்டார், ஒயின் ஷாப்பில் இருக்க மாட்டார். அவர் இருக்கிற இடம்லாம் தேவப்பா சன்னிதானம், ஜனங்கள் கூடுற இடம் தான் அவருடைய இடம். அல்லேலூயா. நாம அவருடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். ரான்சம் போட்டிருக்குது பார்த்தீங்களா? எனவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னைக்கு படித்த பாடங்கள் என்னென்ன? அந்த அந்த எப்படி அவர் ஃப்ரீயாக, அந்த ஃப்ரீக்கு ஒரு வசனங்கள் உண்டு, அது இப்போ வேண்டாம். அவர் எப்படி நம்மளை பர்ச்சேஸ் பண்ணார். அப்புறம் அந்த 74 ஹைலைட் என்ன? 74 வெர்சஸ் ஆக்ட்ஸ் சாப்டர் 20-28 அப்படியே நிறைவேறிற்று. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்த தேவனுடைய அன்பு நம்மை சந்தித்திருக்க, அந்த அன்பை கொண்டு போய் 4 பேர்கிட்ட நம்ம சொல்லித்தான் ஆகணும். பயப்பட வேண்டாம், 4 பேர்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் வரும்போது சில ஆத்துமாக்களோடு நாம் காணப்படுவோம். 5 கொடுத்தீங்க, திருப்பி 10 தந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருப்போமாக. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் பரிசுத்தத்திலையும் உறுதியாக இருந்து சபை கூடி வருதில் விட்டாமல் இருந்து தேவனுக்குள் வளர 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 தேவன் சில வாசல்களை திறப்பார். நமக்கே தெரியும், நம்மளை கொண்டு இவ்வளவு செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு வரும். அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் வர. நானும் PhD பண்ணியிருக்கேன். இந்த எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இதில் அந்த சந்தோஷம் எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு பக்கத்திலே வரமாட்டேங்குது. ஆனால் இதுவோ எனக்கு நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. ஏன்னா ஊழியம் செய்கிறதுல வரக்கூடிய சந்தோஷம், கிறிஸ்துவுக்காக வாழுகிற சந்தோஷத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பெரியமானவர்களே, தைரியப்படுங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீங்கள் வாங்கி படாத பாடுபட்டு வாங்கி எங்களுக்கு ஃப்ரீயாக தர்றீங்க. அந்த மதிப்பு எங்களுக்கு எப்போதுமே எங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. அதை மறக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். உலகத்தில் யாராவது ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தா அதனுடைய மதிப்பு தெரியாமல் யூஸ் பண்ணுறது பழக்கமாயிடுச்சு. ஆனால் இந்த கிஃப்டை நான் அந்த மதிப்பை மறக்க மாட்டேன். ஒரு அர்ப்பணிப்பு செய்யலாமா? ஆண்டவர்கிட்ட, நான் எதை வேணால் நான் மறக்கிறேன், ஆனால் நீங்கள் கொடுத்த கிஃப்டுடைய மதிப்பை நான் மறக்கவே மாட்டேன்.
படாத பாடுபட்டு எனக்கு நீங்கள் வாங்குனீங்க விலை கொடுத்து, எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அப்படின்னா தானம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு தயாள குணம். இதனுடைய மதிப்பை நான் மறப்பேன்னா ஸ்தோத்திரம். ஆலயத்தை ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். உங்களுடைய பாத சன்னிதானத்தை மிஸ் பண்ண மாட்டேன், ஆராதிக்கிறத மிஸ் பண்ண மாட்டேன், பரிசுத்த வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது சித்தம் செய்கிறதுக்கு தான் வருவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இன்றைக்கி ஃப்ரீ பண்ணிடுறேன். என் மனசுலேருந்து எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஒருத்தர் இருந்தால் போதும் எனக்கு. ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்குற நேரத்தில் கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். அது தேவ சித்தம் நிறைவேறினா போதும். காரணம், எனக்காக நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் டோட்டலாக. இது வரைக்கும் எதெல்லாம் மனசில் வச்சு எனக்குன்னு வேணும்னு நினச்சேனோ அதெல்லாத்தையும் இப்போ தூக்கி போடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாத்தானுடைய தலையை நசுக்கினதுக்கு அடையாளம் என்ன? நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். இதுதாங்க அடையாளம். ஹல்லேலூயா, இதுதாங்க அடையாளம். ஸ்தோத்திரம். அவர் ஜெயித்தாருங்கிறதுக்கு அடையாளம் என்னங்க? அவர் ஜெயித்தார், சிலுவையில் வெற்றி சிறந்தாருங்கிறதுக்கு அடையாளம் என்னங்க? இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஆராதிக்கிறீங்க இல்லையா, அதுதாங்க அடையாளங்க. ஹல்லேலூயா. அவர் ஜெயிக்காவிட்டால் நாம் இங்கே இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை காரியத்தை செய்த தேவனுக்கு நன்றி. அதுபோல் இது ஏற்கனவே 74வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை அப்படியே சம்பாதித்த திருச்சபை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரான்சம் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரான்சம் டிமாண்ட் பண்ணதை கொடுத்தால் ஒழிய நான் தரமாட்டேன்னு சொல்லலாம். ஒத்த பைசா கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அவ்வளோத்தையும் கொடுத்து போட்டுல வர்றோம். அவன் சொல்கிறான், ஒரு பைசா கம்மி பண்ண மாட்டேன், இதுதான் என் ஃபைனல் ரேட் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோதோ சண்டை போட்டு பார்க்குறோம், எதையாவது கொடுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் குறைங்க. இன்னும் அவன் சொல்லிட்டான் கடைசியில், ஒத்த பைசா இல்லைன்னு குறைக்க மாட்டேன், வேணும்னா வாங்க இல்லைன்னா போடு அப்படிங்கிறான். கடைசியில் என்ன சொல்கிறோம்? சரி போன்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். ஸ்தோத்திரம். அதுபோல அல்லேலூயா என் ஆண்டவருடைய ரத்தம், மாசில்லாத விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியான கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரத்தம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். யாராவது ஓட்ட உடசலை வாங்குவாங்களா? பணக்காரன் வந்து ஓட்ட உடசலை வாங்குவாங்களா? நல்ல பொருளை வாங்கிட்டு போவான். இன்னைக்கு ஓட்ட உடசலாக இருக்கக்கூடிய நம்மை அவர் வாங்கி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவெல்லாம் ஒளிந்து போயினேன்னு சொல்லி நித்திய ஜீவனை கொடுத்து தாம் தங்குகிற ஆலயமாக மாற்றி போட்டாராம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருத்தன்ட்ட காசு இருக்குது, கார் வாங்கணும்னு பார்க்குறான். அவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன கார் வாங்குவான்? மாருதி 800 வாங்க மாட்டான். நிச்சயமாக ஒரு பெரிய கிளாஸ் கார் வாங்குவாங்க, ஏன்னா தான் நல்ல சந்தோஷமாக போகணுன்ட்டு. ஆனால் அந்த ஆள் கராஜில் போய் பயங்கர துருப்பிடிச்சு போய் இரும்பு போய் ஏதோ ஒரு ஓட்டையாக ஒரு கார் இருக்குது, அதை போய் வாங்கிட்டு வரான். ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? உன்கிட்ட பணமாக இல்லையாடா? டேய் போய் இந்த காரை, இது என்னடா இது கார் மாதிரியா இருக்குடா, 2 தகரண்டா, அவ்வளோதான். இல்லை அதை ஜோராக பண்ணி கொண்டு வந்து மாற்றினானே பாருங்க. அந்த கதை தான் நம்ம கதை. அல்லேலூயா. பாவிகளும் துரோகிகளும் இருக்கக்கூடிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென் ஆமென். துதிக்கலாமா? கர்த்தருடைய அன்புக்காக துதிக்கலாமா? அர்ப்பணத்தோடு துதிப்போமாக. நல்ல தேவனை சந்தோஷமாய் பாராட்டி துதிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பை கொண்டு போய் நான் மற்றவனுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே, 4 பேருக்கு சொல்லுவேன் ஆண்டவரே. ஒரு நல்ல சபதம் எடுங்க, ஆண்டவர் சந்தோஷப்படட்டும். ஆமென் ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான நல்ல காலை ஆராதனைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மந்த, ஆடு, சபை, மீட்பு, இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை ஆண்டவரே. அது 74 ரொம்ப அழகாக போட்டிருக்குது ஆண்டவரே. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து நிறைவேற்றி போட்டீங்க. அதை விட பெரிய காரியம், அந்த சபையில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அதை விட பெரிய அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆத்துமாதாயம் செய்து அவர்களும் நிலை நின்று கடைசி வட்டம் கர்த்தருடைய கிருபையில் பணக்காரர்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த கிஃப்டை கொடுத்தீங்க. அது உங்களால் உண்டானதல்ல. கர்த்தருடைய வருகை மட்டும் நாங்கள் உமக்காக காத்திருந்து அநேக ஆத்துமாக்களோடு உடைய சமூகத்தில் சேர உதவி செய்தல். வந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். குடும்பங்களாக வாழ்த்துகிறேன். தகப்பனே, அவர்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக, வர்த்திக்க பண்ணுவீராக, உலகெங்கும் அவர்கள் பரவுவார்களாக. அவர்கள் தைரியம் உண்டாகட்டும். ஆத்துமாதாயம் செய்ய வாய்ப்புகளை தந்தரலும்.
ஜெபத்திலும் ஆண்டவரே வேத வாசிப்பிலும் உறுதியாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை செய்யும் பொழுது இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். அப்படியே செய்து ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வானத்துக்கு நேராய், சிங்காசனத்துக்கு நேராய் தலைகளை உயர்த்தி 2 கைகளையும் அவருக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஆமென். ஆமாங்க, மறக்காதீங்க. ஹல்லேலூயா. gift மறக்கவே கூடாது, அது மதிப்பு மறக்கவே மாட்டோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.